Hi friends, நான் தான் உங்க செல்வகுமாரி. வாங்க இன்னைக்கு மீன் வாங்கிட்டு மீன் குழம்பு ரசம் எல்லாம் வச்சிட்டு இருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். பாப்பா தம்பி எல்லாரும் அப்படியே கடைக்கு வந்தோம் மீன் வாங்கிட்டு. வர வழியில என்னெல்லாம் நடந்துச்சு என்ன பண்ணோன்றதை பார்க்கலாமா. இன்னைக்கு சாட்டர்டே வந்துட்டு வீட்டில் தான் மீன் இருக்கும். ஹொசூரில் கடல் மீன். சண்டே தான் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போவாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நாங்கள் வீட்லேயே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சாட்டர்டேவே மீன் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா சண்டேலாம் நான்வெஜ்ஜு சிக்கனு மட்டனு அது சாப்பிட்றதுக்காக. இதெல்லாம் ஏரி மீன், வெளில இருக்கிறது. உள்ளே இருக்கிறதெல்லாம் கடல் மீன். நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒசூரில் எப்போதுமே ப்ரைஸ் வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஜாஸ்தி தான். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் கடல் மீன் இங்கே வாங்க முடியும். ஸோ அதனால தான். ஸோ அப்படியே பாக்ஸாக வச்சுருப்பாங்க. நமக்கு என்ன மீன் பிடிச்சதோ அங்கே ரேட்டும் அங்கே வந்து ஃபிக்ஸடாக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ரேட்டு மட்டும் மாற்றிட்டே இருப்பாங்க வீக்லி ஒன்ஸு. ஸோ இந்த வாட்டி வந்து மீன் எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு ரேட்டு. என்னென்னு தெரியல ப்ரைஸ்லாம். ஸோ அப்படியே வாங்கினோம். நான் இன்றைக்கி வந்துட்டு நிறைய நான் மீன் வாங்கலை. ஜஸ்ட்டு 1 கிலோ 1/2 kg இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மீனுக்கு நெத்திலி குழம்புக்கும் அயில மீன் வறுக்கவும் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ அயில மீனும் ஒரு 1/2 kg கூட இல்லை, 1/4 கிலோ மட்டும் நெத்திலி குழம்புக்காக வாங்கிட்டு வந்தேன். இது வந்து வஞ்சரம் பெருசாக இருந்துச்சு. வஞ்சரம்லாம் வந்து 1300 400 தெரியல கேஜி. நிறைய ரேட்டு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இவ்வளோ வாரத்தில். ஆமாம், ஏன்னா பாக்ஸஸும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இன்னைக்கு வேற எப்படியும் ஒரு 50 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க மீனெல்லாம். ஸோ அப்படியே நாம் வந்து சும்மா ஒரு 1 kg ஆயிலையும் ஒரு 1/4 kg நெத்திலையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். இதான் போர்டு, மீனோட ப்ரைஸ் போர்டு. அப்படியே தம்பி வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்தான். மீன்லாம் எடுத்துக்கிட்டு வந்தான், பாக்ஸஸ்லாம். இது வந்து ஏரி மீன் வெளில இருந்துச்சு, தண்ணி போட்டு வச்சுருந்தாங்க உயிரோட. அது பார்த்தா பாப்பா என் மம்மி தொடுங்க மம்மி டச் பண்ணுங்க மம்மின்னா சரின்ட்டு போய் டச் பண்ணி காமிச்சேன். பயந்துட்டு ஓடிட்டான். நான் டச் பண்ணுறதுக்கு அவள் ஓடுறா. இங்கே கிளி குருவி லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து அடுத்த ஒரு செட்டு மீன்லாம் வந்து இறங்கிட்டு இருந்தது. லவ் பேர்ட்ஸ் இந்த வாட்டி தான் புதுசாக வச்சுருந்தாங்க. இவ்வளோ நாள் அவங்க அங்கே வைக்கல. ஸோ அதை வந்து தம்பி அப்படியே கொஞ்சம் ஜூமிங் பண்ணி காமிச்சிட்டு இருந்தான். ஸோ மீன் எங்களுக்கு கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவோம். அது அப்படியே அந்த அண்ணன் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கழுவிட்டு குழம்பு வைக்கிறதோட சரி, மற்றதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். இதே நாளைக்கு மார்க்கெட்டில் போய் வாங்கினோம்னா இவங்களுக்கே காசு கொடுக்கணும். வீட்டில் போய் வாங்கும்போது கட் பண்ணுறதுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டாம். ஸோ அப்படியே வாங்கியாச்சு, கிளம்பியாச்சு. நான் தம்பி பாப்பா 3 பேரும். தம்பி மம்மி ஹாய் சொல்லுங்க சொல்லிட்டு நம்மளும் அப்படி காமிச்சிட்டு அப்படியே கடையில் மாங்காய் வாங்கலான்னு வந்தா, ஐயோ மீன் குழம்பு, மாங்காய் இல்லாத மீன் குழம்பு ஒரு மீன் குழம்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வாங்கினது ஒன்று வாங்க, அவங்க அதுக்கு பாருங்க ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கியிருக்கா, அவன் ஐஸ்கிரீம் வாங்கினான், என்னென்னவோ வாங்கிட்டு வந்தாங்க எக்ஸ்ட்ரா. நான் ஆனால் மாங்காய் மட்டும் இல்லை. சரி ஓகே, மாங்காய் இல்லைனா பரவாயில்ல. ஆனால் கேவலமாக தான் இருக்கும் மாங்காய் இல்லைனா குழம்புன்ட்டு வந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. மீனெல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே மீன் குழம்பு சட்டியில் தான் வைப்பேன். நான் எப்போவுமே மீன் குழம்பு சட்டியில் தான். மீன் குழம்புக்குன்னே 4 சட்டி வச்சுருக்கேன். அப்படியே மீன் குழம்பு கூட்டி குழம்புலாம் வச்சுட்டு அப்படியே மீனை வறுக்க தோசைக்கல்லில் போட்டுடலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணினதே கிடையாது. இது வரலையுமே நான் எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததே இல்லை மீனை. எப்போவுமே தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி தான் எடுப்பேன். வறுத்து தான் அப்படியே மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்தது மீன் குழம்பு வந்துட்டு குழம்பு கூட்டி வச்சிட்டோம்னா கொதிக்கும் போது மீனை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் இறக்கிடலான்ட்டு. ஸோ நெத்திலி மீன் தான் வாங்கினேன். இந்த மீன் வந்து நாளைக்கு காலையில் இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ரசம் வச்சு மீன் வறுத்ததை தான் சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு வந்துட்டு என் பையன் வேணான்ட்டான், என் 2 பேருமே வேணான்ட்டாங்க. காலையில் தான் இனிமேல் இட்லிக்கு தான் மீன் குழம்பு. ஸோ இப்போ ரசம் ஊற்றி மீன் வச்சு சாப்பிட்டாச்சு. நான் வந்து எப்போதுமே கட் பண்ணாமல் தான் நீட்டாக தான் மீனை வாங்குவேன். இந்த வாட்டி கட் பண்ணி வாங்கினேன். பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன்ல போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you later. Bye.